அதுக்கப்புறம் நம்ம அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க பசங்க 2 பேரையும் திட்டி மேலே துரத்தி விட்டுட்டு, இவங்க இங்கே நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம பில்லியும் மேரிக்கும் காட்டிகிட்ருக்காங்க. பில்லி வந்துட்டு மேரிக்கோ கிட்ட போய் எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவாங்க போல இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா சின்ன வயசில் ரொம்ப மோசமாக இருந்தார், இப்போ நல்லா ஆகிட்டாரு, அவர் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து மேரிக்கோக்கு வந்து யார் என்னென்னு பார்க்க போகிறாங்க. என்னென்னா ஜெய் வந்துட்டு பார் ஓப்பன் பண்ணியிருக்கால, அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. உடனே நம்ம மேரிக்கோ வந்துட்டு பார்த்துட்டு உடனே குஷியாகிறாங்க. நம்ம பில்லி விடுவாங்களா கேட்குறாங்க யார் என்ன ஏதுன்னு. உடனே மேரிக்கோ வந்து தயங்கி பயந்து அம்மாட்ட சொல்லிடக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கையில் வந்துட்டு காயம் ஆச்சு இல்லையா, அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷனில் அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டது அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பில்லி நடந்து 1 வாரம் ஆச்சு, இப்போ தான் என்கிட்ட சொல்லணும்னு தோணுதில்ல அப்படின்றாங்க. இல்லைப்பா, நீ ரொம்ப பிஸியாக இருந்த, நீ அந்த 4 பசங்க பிரச்சனை, அப்புறம் அங்கிள் திருப்பி வந்தது, இதெல்லாம் யோசிச்சதுனால நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.